بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் உம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக் கிதாபினுடைய சட்டங்களை வரிசையாக படித்து வருகிறோம். கிதாபு தஹாரத்தை முடித்து கிதாபு சலாத்துடைய பாடங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே ஒவ்வொரு பாடங்களாக கடந்து அல்ஹம்துலில்லா பாபு சலாத்தில் ஜமாஅத்துடைய பாடத்தை முடித்துவிட்டு பாபுல் அவுகாத்தில் லத்தி தொழுகைக்காக வேண்டி தடுக்கப்பட்ட நேரங்கள் என்று ஒரு பாடத்தையும் பார்த்தோம். அதை தொடர்ந்து பாபு சலாத்தில் மரீல் நோயாளி சம்பந்தமான நோயாளியுடைய தொழுகை சம்பந்தமான பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்ற பாடத்திலே இதை பற்றிய ஒரு சில விஷயங்கள் பேசப்பட்டன. இப்பொழுது அதனுடைய தொடர் இந்த பாடத்தில் நாம் காண இருக்கிறோம். இது இதனுடைய இரண்டாவது பகுதி, அதாவது பாபு சலாத்தில் மரீல் நோயாளியின் தொழுகை முறையினுடைய முதல் பகுதி சென்ற பாடத்திலே பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி இரண்டாவது பகுதியை இங்கு நாம் இன்ஷா அல்லாஹ் காண இருக்கிறோம். பாடம் 109 பாபு சலாத்தில் மரீதி நோயாளியின் தொழுகை பாடம். சரி, இந்த பாடத்துல இதனுடைய இரண்டாம் பகுதியை பார்க்க போறோம். என்ன பேச போறோம் என்பதை இங்கு காண்போம். பாபு சலாத்தில் மரீதி நோயாளியின் தொழுகை முறை பார்ட் 2, பாடம் 109. பாருங்க, பாடத்துக்குள்ள இபாரத்துகளை பார்ப்பதற்கு முன்பாக நாம் அதனுடைய சுருக்கங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் எளிதாக இருக்கும். சரி, இப்போ சென்ற பாடத்துல எதை பற்றி பார்த்தோம்? நம்ம நிற்கிறதுங்கிறது ஃபரதான விஷயம். அது எவருக்கு முடியவில்லையோ அவர் என்ன செய்யலாம், அதற்கேற்றாற் போல் என்ன செய்ய வேண்டும் என்பதை விளக்கமாக சென்ற பாடத்தில் சொன்னோம். இப்ப அதே நேரத்தில் ஒருத்தர் நிற்கவும் முடியல, உட்காரவும் முடியல. நிற்க முடியல, கியாம் அவருக்கு சக்தி இல்லைன்னு சொல்லி சொன்னா குஊதை அமருவதன் மூலம் அவர் தன்னுடைய தொழுகையை நிறைவேற்றி கொள்ளலாம். அமரக்கூடிய நிலையில அவர் சஜிதாவை எவ்வாறு செய்ய வேண்டும், ருக்குவை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதெல்லாம் விளக்கமாக சொல்லப்பட்டது. இப்பொழுது அமரவும் அவரால் முடியல, உட்காரவும் முடியல, அதாவது உட்காரவும் முடியல, நிற்கவும் முடியல. இப்போ அவர் எப்படி தொழுவார்? ரெண்டுமே இயலாமையில் ஆயிட்டாருன்னு சொல்லி சொன்னா அவர் தன்னுடைய வலது புறத்தால திரும்பி படுத்துக் கொள்வார். அவருடைய முகம் கிபிலாவை முன்னோக்கி இருக்கிற மாதிரி, என்ன செய்வாரு, அவருடைய உடலுடைய முன்பகுதினா அதாவது முன்பகுதி இருக்குல்ல, அதுவும் கிபிலாவை முன்னோக்கி இருக்கும்படியாக அவர் படுத்துக்கொள்வார். அப்படின்னா என்ன, கிபிலாவுடைய திசை இந்த பக்கம் இருக்குன்னு சொன்னா அவர் இப்படி படுத்துக்கொள்வார். அதாவது அவருடைய தலையும் கிபிலாவை முன்னோக்கி இருக்கும், அவருடைய உடலுடைய முன்பகுதி தான் நெஞ்சாக இருக்கட்டும், வயிறு, இது போன்ற முன்பகுதிகள் ஃபுல்லா இதை கிபிலாவை முன்னோக்கி இருக்கும்படியாக என்ன செய்ய வேண்டும். சரி, அவர் ருக்கு செய்வார், சுஜூ செய்வார், எவ்வளவு முடியுதோ அவ்வளவு செய்வார். சரி, ருக்கு சுஜூ செய்வார்னா அவரால் எந்திரிச்சு ருக்கு செய்ய முடியும், அல்லது அப்படியே படுத்த வண்ணமாகவே என்ன செய்யறாரு, அப்படியே லேசா தலையை குனிஞ்சுக்கிறாரு. ருக்கு எப்படி முடியுமோ செய்து கொள்ளலாம், சஜிதா எப்படி முடியுமோ செய்து கொள்ளலாம். ஆனா என்ன, எந்த நிலையில் செய்தாலும் அவரால் முடியும் என்றால் ருக்குவை விட சஜிதாவானது கொஞ்சம் வித்தியாசம் காண்பிக்கப்படக்கூடியதாக இருக்கணும், கொஞ்சம் குனிவு அதிகமானதாக இருக்க வேண்டும். சரி, இப்ப அவர் ரெண்டுமே அவரால் முடியல, ருக்குவும் செய்ய முடியல, சுஜூது செய்ய முடியலன்னு சொன்னா தன்னுடைய தலையை வைத்து என்ன செய்வார், கொஞ்சம் இஷாரா செய்து கொள்வார். தலையின் மூலம் லேசா என்ன செய்வார், தலையை அசைப்பதன் மூலம் இஷாரா செய்து கொள்வார். சரி, இப்போ ஆனா நம்ம சொன்ன மாதிரி சுஜூத் இருக்குத, இப்போ தலையை வச்சு செய்யும் போது ருக்கு ஓரளவு இருக்குன்னு சொன்னா சுஜூது அதை விட ரொம்ப தாழ்வானதாக பணிவானதாக இருக்கணும். சரி, இப்போ அவரால் உடலாலையும் செய்ய முடியல, தலையாலையும் செய்ய முடியல. இப்ப என்ன செய்வார்னா அவருடைய கண்ணால செய்வார். அவருடைய கண் ஓரங்கள் இருக்குதுல்ல, இமைகள், கண்ணை கொண்டு என்ன செய்வார், ருக்கு செய்து கொள்வார், சஜிதா செய்து கொள்வார். ஆனா கண்ணை என்ன செய்வார், மூடுவார், லேசா மூடிட்டு. உதாரணமா நம்ம வித்தியாசம் தெரியும், நம்ம செய்து கொள்ளலாம். லேசா அடி முன்னா ருக்கு செய்யறோம், நல்ல முடிட்டு சஜிதா செய்யறோம் என்பதாக என்ன செய்யலாம், ரெண்டுக்கு வித்தியாசம் காட்டணும்னா அப்படி செஞ்சு கொள்ளலாம். அல்லது என்னது, கண்ணை வச்சு என்ன செய்வார், கண் மூடுவதன் மூலமாக, கண்ணின் மூலமாக தன்னுடைய ருக்குவையும் சுஜூதையும் நிறைவேற்றிக் கொள்வார். சரி, அதுவும் முடியல, அவரால் படுத்துட்டு செய்ய முடியல, அவரால் உடலாலையும் செய்ய முடியல, தலையாலையும் செய்ய முடியல,
அப்படின்னு சொல்லி சொன்னா, அவருடைய கண் பார்வையால செய்யல, அதுவும் முடியலன்னு சொன்னா, உள்ளத்தால செய்து கொள்வார். உள்ளத்தாலனா என்ன அப்படின்னா, அவர் தன்னுடைய உள்ளத்துல ருக்கு செய்வதாக எண்ணிக்கொள்வார். அதுல ஓதுற திக்ர் அப்படின்னு நினைச்சிட்டு ஓதுவார். அதே மாதிரி சஜிதாவ அத என்ன செய்வாரு? சுப்ஹான ரப்பியல் அலீம் என்று அவர் ருக்கூல வந்து இருப்பது போன்று உள்ளத்துல என்ன செய்வார்? அவர் தன்னை நினைத்துக்கொண்டு ருக்குவுடைய தஸ்பீஹை ஓதிக்கொள்வார். அடுத்து சஜிதாவில் இருப்பதை போன்று நினைத்துக்கொண்டு சஜிதாவுடைய தஸ்பீஹை ஓதிக்கொள்வார். சரி, இது வந்து உள்ளத்தால செய்யக்கூடிய முறை. சரி, ஒரு ஒரு ஊமையா இருக்கார். அவரால வாய் பேச முடியல என்று எடுத்துக்கொண்டால், அவர் உள்ளத்தால என்ன செய்வார்? ஓதிக்கொள்வார். சரி. ஆனா என்ன இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சுருக்கம் தெரியுதுன்னு சொன்னா, எந்த நிலையிலேயும் தொழுகை என்பது ஒரு மனிதன் புத்தி சுய புத்தி உள்ளவனாக இருக்கும் பொழுது, பைத்தியமாகல, கிறுக்கு பிடிக்கல, பைத்தியக்காரனா மாறல, நல்ல சுய நினைவோடு இருக்கின்றான்னு சொல்லி சொன்னா, அவன் மீது தொழுகை என்பது கடமைதான். அது அவனை விட்டு நீங்கவே நீங்காது. இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். சரி. இப்போ இவ்வளவு நேரம் பார்த்தோம் தொழுகைக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய பலகீனம். இன்னும் தொழுகையே ஆரம்பிக்கல. அவர் பலகீனமானவரா இருக்கிறாரு. அதுக்காக அதுக்குரிய வழியை நாம சொல்லி காண்பித்தோம். இப்போ தொழுகையில ஒருவர் இருக்கார். தொழுகையில தொழுது கொண்டு இருக்கும் பொழுது நின்றுட்டே தொழுகிறாரு. திடீர்னு அவருக்கு இயலாமையில் ஆயிடுச்சு, பலகீனம் ஆயிடுச்சு. அப்படின்னா தொழுகை விட்டுலாமா? இல்லை. மாறாக அவர் நின்று தொழுது கொண்டு இருக்கார், நிற்க முடியலன்னு சொன்னா உட்கார்ந்துக்குருவார். அவரு உட்கார்ந்துக்குருவார். ஆனா என்ன செய்யறாரு? ஃபாத்தியா ஓதிட்டு இருக்காரு. ஃபாத்தியா ஓதிட்டு இருக்கும்போது அதனுடைய தொடர் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ அதனுடைய பலகீனம் ஆயிட்டாருன்னு சொல்லி இது மாதிரி தான் நின்னது உட்காந்துட்டோமேன்னு சொல்லி நினைச்சக்கூடாது. ஃபாத்தியாவை விட்டுறக்கூடாது. ஃபாத்தியாவை தொடரா ஓதுறது வாஜிப். சரி. இப்போ அதே நேரத்தில் உட்கார்ந்ததுக்கு பிறகு கொஞ்சம் அவருக்கு இலகு கிடைக்குது, அவருக்கு கொஞ்சம் நிம்மதி ஏற்படுது, இப்போ நின்று தொழலாம்ங்கிற எண்ணம் ஏற்பட்டுச்சுன்னா நின்றுவார். சரி. அப்படி எந்திரிக்கும் போது அவர் நினைச்சுவார், ஃபாத்தியா ஓதி கொண்டு இருந்தா ஃபாத்தியாவை நிறுத்திடுவார். ஏன்னா ஃபாத்தியா ஓதிட்டாருன்னு சொல்லி சொன்னா எந்திரிக்கும் போதே நினைச்சு ஃபாத்தியா ஓதக்கூடாது. ஏன்னா அது ஒரு ஒரு அதாவது ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு செயல் தான். அதனால அங்கு ஃபாத்தியா ஓதாம அப்படியே பிடிச்சி வச்சுக்கொண்டு நிலைக்கு வந்த பிறகு அந்த ஃபாத்தியா ஓதுறத ஓதிடுவார். ஏன்னு சொன்னா அது அந்த நிலை இருக்குது எங்க அங்கே ஃபாத்தியா ஓதுறதுங்கிறது இந்த போகும்போது இது வந்து சேராம ஆயிரும். சப்போஸ் கணக்கில் வைக்கப்படாது. அப்படி ஓதிட்டா கூட திரும்ப வந்து என்ன செய்யணும்? மேலே வந்து அப்புறம் எதை போகும்போது ஓதினாரோ அதையும் திருப்பி ஓதணும். ஏன்னா ஒவ்வொரு ருக்குனும் சரி, ஒவ்வொரு அமலும் சரி, முடிந்த அளவு அதனுடைய சரியான சரியான நிலையில ஆகியிருப்பது ரொம்ப நல்லது. அப்போ போய்கொண்டே இருக்கிறது ஓதுறதை விட மேலே போய் உட்காந்து ஓதுறது, நின்று கொண்டு ஓதுறது தான் ரொம்ப சிறந்ததாக இருக்கு. சரி. அதே மாதிரி ஃபாத்தியாவுக்கு பிறகு அவருக்கு லேஸ் ஆயிடுச்சு. ஃபாத்தியா ஓதும்போது லேசா கொஞ்சம் உடம்பு ஒரு ராகத்தாயிடுச்சு, நிற்க முடியும்னா நின்றுவார். ஃபாத்தியா ஓதி முடிச்சிட்டார். இப்போதான் அவருக்கு கொஞ்சம் ஃப்ரீனஸ் கிடைக்குது. அவர் என்ன செய்யலாம்? இப்போ ஓரளவு எந்திரிக்கலாம் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டாருன்னு சொன்னா, ஃபாத்தியா முடிஞ்சிருச்சு. சூரா ஓதியாச்சு. இப்போ ருக்குக்கு போக வேண்டிய நிலை. இப்போ அவர் ருக்குக்கு தான் போகணும். என்ன செய்வார்? ருக்குக்கு போவார். எப்போன்னு சொன்னா, ருக்குக்கு போயிட்டாரு. இப்போ ருக்குக்கு போறாரு. இன்னும் ருக்குக்கு முன்னாடி அவருக்கு வந்து என்ன செஞ்சு தெளிவு வந்துச்சுன்னா ருக்குக்கு போயிடுவார். எந்திரிச்சு அப்படி ருக்குக்கு போயிடுவார். சரி, ருக்குல இருக்கும் பொழுது இன்னும் ருக்கு எந்திரிப்பாரு, ருக்கு போவார். சரி, அதான் ஃபாத்தியா முடிச்சிட்டாரு. ஃபாத்தியா ஓதி முடிச்சு சூறா ஓதிட்டு ருக்கு போகும்போது அவருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைச்சதுன்னா நேராக எந்திரிச்சிட்டு ரெண்டாவது ருக்கு போயிடுவார். நேராக எந்திரிச்சிட்டு ருக்கு போயிடுவார். இது எப்போ இன்னும் ருக்குவை ஆரம்பிக்கல. ருக்குவை இன்னும் ஆரம்பிக்கல. சரி, இப்போ ருக்குவுக்கு போயிட்டார். ருக்குவில் போயிட்டாரு. போன உடனே ராகத் கிடைச்சது. அதாவது துமனீனத்து ஏற்படலை. உட்காந்துட்டு தானே ருக்கு செய்கிறாரு. உட்காந்துட்டு ருக்கு செய்கிறாரு. இப்போ அவருக்கு அந்த தரிபடக்கூடிய தன்மை இன்னும் அந்த அந்த நேரம் வரல. ருக்குக்கு போய்தான் இருக்காரு. அவருக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குதுன்னு சொன்னா அப்படியே நினைச்சுவாரு, ருக்குவுக்கு வந்துடுவார். எந்திரிச்சு அப்படியே உயர்ந்தே ருக்குக்கு வந்துடுவார். உயர்ந்தே ருக்குக்கு வருவாருங்கும் போது ஒரு நேரம் எங்கே தான் வரணும்? உட்காந்துட்டு ருக்கு செய்யக்கூடியவர் இப்போ எந்திரிச்சு ருக்குல இப்போ துமனினத்து வரல, இன்னும் ஓத ஆரம்பிக்கல, ருக்குக்கு போனாரு, ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு நேரம் ருக்குக்கு தான் வருவார். முதல்ல என்ன சொன்னா ருக்குக்கே போகல, அவர் ருக்குவே செய்யலை, ஓதித்தான் முடிச்சாரு. ருக்குக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு ரிலாக்ஸ் கிடைச்சிருச்சு, அவருக்கு ஒரு ஃப்ரீனஸ் கிடைச்சிருச்சு, உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியம் தெரியுது. இவர் என்ன செய்வார்? நேராக நிலைக்கு வந்துட்டு ருக்கு போவார். ஆனால் இங்கே என்ன செய்வார்? ருக்குல இருந்து கொண்டு இருக்கும் பொழுது இவருக்கு இப்போ சரியாயிடுச்சுன்னு சொன்னா இவர் அப்படியே ருக்குவுக்கு தான் நேராக வருவார். அதே நேரத்தில் இவர் நிலைக்கு வந்துட்டாரு, நின்றுட்டாருன்னு சொன்னா தொழுக பாத்திலாயிரும். ஏன்னு சொன்னா இதுல ஒரு ருக்கு அதிகமாயிருது. இப்போ என்ன செஞ்சுட்டார்? நேராக ருக்குல இருந்தவர் நிலைக்கு வந்துட்டார். வந்தவர் இப்போ ஒரு ருக்கு முடிச்சு திரும்ப ருக்குக்கு போனாருன்னு சொன்னா தொழுக பாத்திலாயிரும். அதனால நிலைக்கு வந்துட்டாலே ருக்கு தொழுக பாத்தில் ஆயிட்டு ரெண்டாவது ருக்கு அவர் ரெண்டு ருக்கு செய்யற மாதிரி ஆயிரும். ரெண்டாவது ருக்குக்கு போனான். அதனால நிலைக்கு வந்துட்டாலே முடிஞ்சு போச்சு. சரி, அதே நேரத்தில் ருக்கு முடிச்சிட்டார், துமோனினத்தும் முடிச்சார்.
இப்போதான் அவருக்கு ரிலாக்ஸ் ஆச்சுன்னா நேரம் நினைச்சுவாரு நிலைக்கு வந்துடுவார். அந்த யாத்திதால்னு சொல்லப்படக்கூடிய அந்த சிறுநிலைக்கு வந்துடுவார். அங்கே வந்துட்டு சஜிதாக்கு போயிடுவார். அவருக்கு சஜிதாக்கு போயிடுவார். சரி, நிலையில நிற்கும் போது என்ன செஞ்சாரு? இதெல்லாம் நிற்கிறது இல்லை, இதை உட்காந்துட்டே செய்கிறாரு. அதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ நம்ம வந்து நிலையில நிற்கிறாருன்னா அங்கே நிற்கலை, உட்கார்ந்த வண்ணமா அவர் என்ன செய்றாரு? யாத்திதாலுக்கு போறாரு. ஆனால் துமானினத்து இன்னும் ஆரம்பிக்கலைன்னு சொல்லி சொன்னால் அப்படி எந்திரிச்சு அங்கே வந்து யாத்திதாலுக்கு போயிடுவார். யாத்திதால ஃபுல்லாக பரிபூர்ணமாக முடிச்சிட்டாரு. யாத்திதாலுக்கு வந்து அங்கே என்ன செஞ்சுட்டாரு? ஓதியும் முடிச்சிட்டாரு. ஏன்னா அது சின்ன ருக்கு தான், அது சின்ன ருக்குன்னு தான். அப்போ சஜிதா செய்வார். சரி, இப்போ சஜிதா செய்கிறாரு. இதில் வந்து அவருக்கு வந்து சஜிதா செஞ்சிடுவார், அங்கே எந்திரிக்க மாட்டார். சரி, இதுதான் வந்து இதனுடைய நிலையாக இருக்குது. வாங்க இப்போ கிதாபுடைய இபாரத் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். பார்க்கும்போது இன்னும் சில தேவையான விளக்கங்களை நாம் சொல்லுவோம். அல்லாஹு தாலா நமக்கு புரிய வைப்பானாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ சென்ற பாடத்தில் சுஜூத் எப்படி செய்யணுங்கிற விஷயத்தையும், சுஜூது ருக்கும் எந்த அளவுக்கு முடியுமோ அவர் மிக நெருக்கமாக செய்ய வேண்டும் என்ற விஷயத்தையும் பார்த்தோம். இறுதியாக அதில் பார்க்கப்பட்ட விஷயம் என்ன? ஒருத்தருக்கு அந்த இருக்கக்கூடிய இருக்கையில் அமரக்கூடிய இடத்துல கட்டியோ அல்லது புண்ணோ இருந்துச்சு, பொக்களமோ இருந்துச்சு, அதனால அவரால் உட்கார முடியலன்னு சொன்னா அந்த இருக்கை, அந்த இருப்பு குழுதை நின்ற நிலையில நிறைவேற்றுவார் என்பதாக பார்த்து முடிச்சோம். அதுக்கு பிறகு தொடர்ந்து பாருங்க, வலவ் அம்கனஹுல் கியாம், அவருக்கு நிற்பது என்பது சாத்தியமாக இருந்தாலும், வலவ் அம்கனஹு அவருக்கு சாத்தியமாக இருந்தால், அல் கியாமு நின்று தொழுவது என்பது அவரால் முடிந்த விஷயமாக இருந்தாலும், ஓ பிஹி ஆனால் அவருக்கு இருக்கிறது ரமதுன் கண் வலி இருக்கிறது, கண்ணில் வலி இருக்குது. அவு கைருஹு அல்லது கண் வலி இல்லை, வேற ஏதோ காயம் இருக்குது. அந்த காயத்துடைய நிலை எப்படின்னு சொன்னா அவர் படுத்த வண்ணமாகத்தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அவர் படுத்த நிலையில தான் மல்லாக்கப்படுத்து கொண்டோ அல்லது குப்புறப்படுத்து கொண்டோ தான் அவர் என்ன செய்ய முடியும்? ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், அவருக்கு சிகிச்சை எடுக்க முடியும் என்ற நிலை இருந்துச்சுன்னு சொன்னா ஃபகால லஹு தபீபுன், என்ன சொல்றாரு? யாருக்கு? தபீபுன் முஅத்தமதுன், அதாவது நம்பிக்கைக்குரிய ஒரு மருத்துவர். நம்பிக்கைக்குரிய ஒரு மருத்துவர். ஃபகால லஹு அவருக்கு சொல்கிறார். யாரு? நம்பிக்கைக்குரிய ஒரு மருத்துவர் என்றால் இந்த இடத்துல முடிந்தளவு முஸ்லீம் மருத்துவராக இருந்தால்தான் எனது சிறந்ததாக இருக்கும். மற்றவங்க சொல்றாங்கன்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம்? அவருடைய நிலையை பொறுத்து நம்முடைய ஒரு முஸ்லீம் டாக்டர்கிட்ட இது விஷயமா கன்சல்ட் பண்ணி கொள்ளலாம். அதான் நல்லது. அதாவது உதாரணமா வேற ஒரு மருத்துவரே சொல்றாரு, அவருக்கு தெரியாது தொழுகையுடைய அகமியத் என்னங்கிறது தெரியாது, தொழுகையுடைய நிலை என்னங்கிறது தெரியாது அவருக்கு. ஏன்னா அவருடைய மார்க்கத்துல அவருடைய இந்த பாத்திலான விஷயத்துல என்ன செய்யலாம், அதுக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் கிடையாதுன்னு இருக்கலாம். அதனால அவர் வந்து எதுனாலும் என்ன செய்யலாம், சொல்லலாம். தபீதும் முஅத்தமது என்றாலே என்னது? அதாவது ஒரு நம்பிக்கை வைக்கப்படக்கூடிய நம்பிக்கையான ஒரு மருத்துவர் என்றால் முஸ்லிமான மருத்துவராக இருப்பதுதான் சிறந்த. என்ன பல இடங்கள் என்னது தபீபுன் மாஹிருன் முஸ்லிமன் என்பதாக வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல என்னது? முஅத்தமதுங்கிறது ஒரு நம்பிக்கைக்குரிய மருத்துவர் என்ன செய்றார் சொல்றார். முஸ்லிமான மருத்துவராக இருந்து வேற ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம என்ன செய்றாங்க, இன்னைக்கு பல மருத்துவர்கிட்ட காமிக்கிறோம், முஸ்லீம் அல்லாத டாக்டர்கிட்டையும் காமிக்கிறோம். சரி, காமிச்சு அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு. அப்போ அவர்கிட்ட போய் கேட்டால் அவருக்கு தெரியாது. அப்போ அதனால என்ன செய்யுது? அது விஷயமா நம்ம ஒரு முஸ்லீம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இப்படி எனக்கு நிலைமைங்க, இந்த நிலையில இருக்கிறேன், ஏன் நான் என்ன செய்யலாமா, இந்த நேரத்தில் இப்படி டாக்டர் இப்படி சொல்றாரு, நான் வந்து இப்படி தொழக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யலாம் என்பதாக முஸ்லீம் மருத்துவத்தை கேட்டுக்கொண்டு செய்யறது நல்லதாக இருக்கும். சரி, ஃபகால லஹு தபீபுன் முஅத்தமதுன் இன் சல்லைத, நீங்கள் தொழுதால், அவர் சொல்றார் நீங்க தொழுதா, முஸ்தல்கியன் அம்கன முதாவத்துக்க, இன் சல்லைத்த முஸ்தல்கியன் நீங்கள் மல்லாக்கப்படுத்து கொண்டு தொழுகை நிறைவேற்றினால், அம்கன முதாவாத்துக்க உங்களுக்கு மருத்துவம் செய்வது சாத்தியமாக இருக்கும் என்பதாக ஒரு நம்பிக்கைக்குரிய மருத்துவர் சொன்னால், ஜாசல் இஸ்தில்காவு மல்லாக்கப்படுத்து கொண்டு அவர் தொழுகையை நிறைவேற்றுவது ஜாயிஸ் ஆகும். அப்ப டாக்டர் அப்படி சொல்லிட்டாருன்னு சொன்னா அவர் மல்லாக்கப்படுத்து கொண்டு என்ன செய்ய தன்னுடைய தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளலாம். மல்லாக்கப்படுத்து கொண்டு என்றால் என்ன? உதாரணமா அதாவது தன்னுடைய நேரா படுக்கிறாரு, படுக்கும் பொழுது கால் ரெண்டு எப்படி இருக்கணும்? கிபிலாவை முன்னோக்கி இருக்கணும். சரிங்களா? கிபிலாவை முன்னோக்கி இருக்குது. சரி, அவருடைய அந்த காலுடைய பாதங்கள் இருக்குல்ல, அது கிபிலாவை முன்னோக்கி இருக்கும். அப்போ தலையை அவங்க ஒரு தலகாணி மாதிரி வைத்து லேசாக உயரமா வச்சுட்டா முகமும் எப்படி இருக்கும்? கிபிலாவை முன்னோக்கி இருக்கும். முகமும் கிபிலாவை முன்னோக்கி இருக்கும். இது காபா அல்லாத மக்கால பிரச்சனை கிடையாது. மக்கா அல்லாத விஷயங்கள்ல இடத்துல இந்த மாதிரி உயரமாக தான் லஹது குழி சொல்றோம். கபர்ல லஹது குழி எப்படி இருப்போம், அந்த மாதிரி கொஞ்சம் உயரமா வச்சுக்கொண்டா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி என்ன செய்யறது? தன்னுடைய நிலையை அமைச்சு கொள்றது. அதே நேரத்தில் அவர் குப்புற படுக்கணும்னு சொன்னாலும் குப்புறம் படுத்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. மல்லாக்க படுக்கிறது தான் அவருக்கு அது ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னாலும் சரி, குப்புற படுக்க வேண்டிய நிலை இருக்குன்னு சொன்னால் அப்படியும் படுத்துக்கொள்ளலாம்.
அப்போ சுஜூது ருக்கு மட்டும் பார்த்து எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி செய்து கொள்ளணும். வலவ் அஜஸ அன் கியாமின் வ குஊதின், அப்போ அவர் பலகீனமாகிவிட்டால், இயலாமையில் ஆகிவிட்டால், அன் கியாமின் வ குஊதின், நிற்பதை விட்டும், கியாமுடைய நிலையை விட்டும் சரி, அமர்வதை விட்டும், நின்று தொழுவதும் அவருக்கு பலகீனமாயிடுச்சு, அமர்ந்து கொண்டு தொழுகை நிறைவேற்றுவதற்கும் அவர் இயலாமையில் ஆகிவிட்டால், இது தஜா அலா ஜம்பிஹில் ஐமன், இது தஜா அவர் ஒரு கழித்துக் கொள்வார், அலா ஜம்பிஹில் ஐமன், அவருடைய வலது விலாப்புறத்தின் வண்ணமாக அவர் என்ன செய்வார், தன்னை ஒரு கழித்த வண்ணமாக படுத்துக் கொள்வார். அப்படி எப்படி பண்ணுவார், வலது விழாப்புறம் வழியா என்ன செய்வார், படுத்துக்கொள்வார். அது வலது பக்கமா படுத்துக்கொள்வார். சொன்ன மாதிரி முகமும் கிபிலாவை முன்னோக்கி இருக்கும், அவருடைய உடல் பகுதியில் முன்பகுதியில் ஃபுல்லாக கிபிலாவை முன்னோக்கி இருக்கும். அப்படின்னா பின்பகுதி ஃபுல்லா அந்த முதுகு சம்பந்தமான பெடரி சம்பந்தமான பின்பகுதியில எல்லாம் கிழக்கை நோக்கி இருக்கும். சரி, இப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வாரு, அதான் சொல்லுவாங்க, இல்தஜா அலா ஜம்பிஹில் ஐமன், அவருடைய வலது விழாப்புறம், ஹீங்கிறது அவருடைய வலது விழாப்புறமானது கிபிலா முன்னோக்கி இருக்கும். முஸ்தக்பிலன் பி வஜிஹிஹி வ முகத்திமி பதனிஹி, இல்தஜா அலா ஜம்பிஹில் ஐமன், அவருடைய வலது விழாப்புறத்தின் வண்ணமாக அவர் ஒருக்கணித்து படித்துக் கொள்வார். முஸ்தக்பிலன் கிபிலாவை முன்னோக்கிய வண்ணமாக, பி வஜிஹிஹி அவருடைய முகத்தை கொண்டும், வ முகத்தமி பதனிஹி அவருடைய உடலினுடைய முற்பகுதிகள், அவருடைய உடலினுடைய முற்பகுதி, அதே போல் அவருடைய முகத்தை கொண்டும் கிபிலாவை முன்னோக்கிய நிலையிலே அவருடைய வலது பக்கத்தின் வண்ணமாக, வலது பக்கத்தினுடைய விழாப்புற வழியாக அவர் விழாப்புறத்தின் மீது படுத்துக் கொள்வார். வலதுபுறத்தினுடைய விழாப்புறத்தின் மீது படுத்துக் கொள்வார், ஒரு கணித்து படுத்துக் கொள்வார். சரி, இப்படி படுத்துக் கொள்வார். நம்ம சொன்ன தலை எப்படி இருக்கும், இப்படி தலை இப்படி வச்சு இப்படி படுத்துக் கொள்வாரு. சொல்லிட்டாங்களே அவரால் எந்திரிச்சு ருக்கு செய்ய முடியும் என்று இருக்குது. அவர் என்ன செய்யல, நம்ம தான் படுக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அப்படி படுத்து, மாறா ருக்குவையும் அவரால் முடிந்தால் செய்து கொள்வார், சுஜிதையும் அவரால் முடிந்தால் இன்னும் சாத்தியமானால் செய்வார். சார், ஓ இல்லா ருக்குவும் சுஜிதும் அவரால் செய்ய முடியவில்லை என்றால், அவு மஅபிரசிஹி அவருடைய தலையை கொண்டு இஷாரா செய்து கொள்வார், சைக்கினை செய்வார். அவருடைய தலையை கொண்டு செய்வார், இப்படி சைக்கினை செய்வார். தொழுவது போல, ருக்கு போல, சுஜூது போல செய்வார், சைகை செய்வார். ஆனா நம்ம எப்போதுமே சொல்லுங்க, ருக்கு சுஜூத் சைக்கினையால் செய்யும் போது, தலையுடைய அசைவினால், தலையினுடைய இஷாராவினால் ருக்குவும் சுஜூதும் நிறைவேற்றும் பொழுது, ருக்குவை விட சுஜூதானது கொஞ்சம் குனிந்ததாக பணிவுந்ததாக இருக்க வேண்டும். சுஜூது அஹ்ஃபது, அப்போ சுஜூத் செய்தல் என்பது அஹ்ஃபது மிக பணிந்ததாக, கொஞ்சம் தாழ்வானதாக இருக்க வேண்டும். ருக்குவுக்கு இவ்வளவு குனிஞ்சார்னா சுஜூதுக்கு இன்னும் கொஞ்சம் குனிவார், சுஜூதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக குனிவார். அப்போ சுஜூத் எப்படி இருக்கணும், அஹ்ஃபத், அதாவது ருக்குவுக்கும் சுஜூதுக்கும் மத்தியில வித்தியாசம் தெரியணும், ருக்குக்கும் சுஜூதுக்கும் மத்தியில வித்தியாசம் இருக்கணும். அந்த மாதிரி நினைச்சுவார், தன்னுடைய குனிதலை ஆக்கிக் கொள்வார். சரி, ஃபைன் அஜஸ, அதாவது அவருடைய தலையின் மூலம் இஷாரா செய்வதை கொண்டும் கூட அவரால் நிறைவேற்ற முடியவில்லை என்றால், அதாவது ருக்குவையும் அவ்வாறு செய்ய முடியவில்லை, சஜிதாவையும் அவ்வாறு செய்ய முடியவில்லை என்றால், அதாவது ஃபைன் அஜஸ அதற்கும் இயலாமையாகிவிட்டால், அவருடைய கண்ணை கொண்டு, தர்ஃபினா அவருடைய கண், அதாவது கண் ஓரம் சொல்றோம்னா அந்த தர்ஃபு கொண்டு நினைச்சுவாரு, தர்ஃபு தாயின், அதாவது கண் ஓரங்களை கொண்டு நினைச்சுவார், அவர் சுஜூதையும் ருக்குவையும் நிறைவேற்றிக் கொள்வார். அதாவது தர்ஃப்னா இப்படி திருப்பி இப்படி திருப்பி மூன்று இதே மாதிரி ஏதாவது ஒரு அவருடைய கண் ஓரங்களை கொண்டு நினைச்சுவார், நிறுத்திக்குவார். அது ஒன்று இப்படி மூடுறதை கொண்டோ ஏதோ ஒன்று கண்ணை மூடுறதை கொண்டு இப்படி நினைச்சுவார், அவருடைய தர்ஃபை கொண்டு, கண்ணை கொண்டு. அதை நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த விளக்கத்துல. ஏன்னா ஃபைன் அஜஸ அதற்கும் இயலாமல் ஆகிட்டால், நின்றும் செய்ய முடியல, அதாவது அவர் படுத்துட்டு தலையை படுத்து ருக்கு சுஜூத் செய்ய முடியல, அல்லது அவரால் இஷாராவாலையும் செய்ய முடியல, தலையை கொண்டு அசைச்சும் செய்ய முடியல, அவருடைய கண் ஓரம் பார்வையினாலும் கண்ணினாலும் செய்ய முடியவில்லை என்றிருந்தால், அவருடைய உள்ளத்தால் செய்து கொள்வார். உள்ளத்தால் செய்யறதுன்னா என்ன, உள்ளத்துல ருக்கு செய்வமா நினைச்சுக்கிடுவாரு, வாயால் அவர் வாயால ஓத முடிஞ்சுன்னா சுபஹான ரப்பியல் அலீம் என்பதாக ஓதிக்கொள்வார். அடுத்து அவரு ஏத்திதாலுக்கு வர மாதிரி வந்துட்டு அடுத்து ருக்குக்காக சுஜூதுக்காக போவார். சுஜூதுக்கு செல்லும்போது அதுக்கும் சுபஹான ரப்பியல் ஆலா என்று உள்ளத்தால் என்ன செய்வார், சுஜூது செய்கின்றேன், நான் சுஜூதில் இருக்கின்றேன் என்று வைத்துக்கொண்டு அந்த சுஜூதுடைய தஸ்பீஹை ஓதிக்கொள்வார். ஃபைன் ஹரிஸ கரஅ பிகல்பிஹி, அவர் ஊமையாக இருந்தால், ஒரு மனிதர் ஊமையானால், அவர் ஓதுவார், பி கல்பி உள்ளத்தை கொண்டு ஓதுவார். அப்போ ஊமை வாயால ஓத முடியாது,
என்று இருந்தால் என்ன செய்வார், உள்ளத்தால் அவர் நினைச்சுக்கிட்டே ஓது அல்ஹம்து ஓதுற மாதிரி, சூறாக்கள் ஓதுற மாதிரி எல்லாமே நினைச்சுவார், உள்ளத்தால் அவர் நினைச்சு ஓதிக்கொள்வார். வலா தஸ்குத்து சலாத்து மாதாம யாக்கிலு, எந்த நிலையாக இருந்தாலும் சரி. நம்ம நின்று தொழ முடியல, உட்கார்ந்து தொலை சொன்னோம், உட்கார்ந்து முடியல ஒரு கணிச்சு தொலை சொன்னோம், அது நேராக அல்லது மல்லாக்க படுக்க சொன்னோம், அதுவும் முடியல குப்புற படுக்க சொன்னோம், இப்படி ஏதாவது ஒரு நிலை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதே மாதிரி சஜிதா ருக்குவுடைய விஷயத்துல இப்படி இலகுவை காண்பித்து கொண்டே இருக்கும். அது இதை கொண்டு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, தொழுகை என்பது எந்த நிலையிலேயும் விழாது. தொழுகையுடைய கடமை என்பது ஒரு மனிதனை விட்டு எந்த நிலையிலேயும் விழாது. அவர் மேல கடமை தான். அதனால வலா தஸ்குத்து அஸ்ஸலாத் வலா தஸ்குத்து ஸலாத்து மாதாம யாகிலு, அவர் அதாவது சுய நினைவோடு இருக்கும் காலமெல்லாம், அவர் அறிவுள்ளவராக இருக்கும் காலமெல்லாம் தொழுகை என்பது அவருக்கு தொழுகையுடைய கடமை அவரை விட்டு விழுந்து விடாது. அப்ப இந்த இடத்துல அறிவுள்ளவர்னா என்ன அர்த்தம்? அறிவுனா புத்தி கூர்மைன்னு கிடையாது, சுய புத்தி உள்ளவர், சுய சிந்தனை உள்ளவர். அதாவது பைத்தியமாக ஆகல, இந்த கிறுக்கு பிடிக்கல, இது போன்ற நிலைக்கு தான் இதற்கு எதிரான நிலை தான் யாக்கில். இதுக்கு எதிரான நிலை தான் இந்த பைத்தியமா இருக்காருன்னு சொன்னா தெளிவா இருக்கிறதுக்கு பேர் தான் யாக்கில். சரி, அப்ப எது வரைக்கும் அவர் தெளிவாக இருப்பாரோ, புத்தி உள்ளவராக இருப்பாரோ, அது வரைக்கும் அவர் மீது தொழுகை என்பது விழுந்து விடாது. தொழுகையுடைய கடமை அவரை விட்டு நீங்கி விடாது. சரி, பையன் அஜசஃபி அஸ்னாயிஹா காத. இப்ப நம்ம என்ன செஞ்சோம், தொழுகையுடைய நிலையில பார்க்கும்போது அவர் என்ன செய்யறாரு, உட்கார்ந்து தொழுகிறாரு, இல்லை முடியல இருந்து தொழுகிறாரு அப்படி சொன்னோம். சரி, இப்போ நின்றுட்டு தான் தொழுகிறார். இதெல்லாம் சொன்னது ஃபுல்லா தொழுகைக்கு முன்னால் நடக்கக்கூடிய விஷயம். தொழுகைக்கு முன்னால் நடக்கக்கூடிய விஷயம். அவர் தொழுகையில் நிற்கும் போது என்ன செய்யறாரு, பலகீனமாரு அப்படின்னு அந்த நிலை வந்துடக்கூடாது. தொழுகைக்கு முன்னாடி இது ஏற்படுது. அதான் சொல்றாங்க, நம்ம முடிஞ்ச அளவு என்னது, தொழுகைக்காக தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். தொழுகைக்காக தயார்படுத்தி கொள்ளணும். அதாவது தொழுகைக்கு என்னென்ன நிற்பதற்குரிய சக்தி இருக்குது, நிற்பதற்கு சக்தி வேண்டுமென்றால் அதற்குரிய நிறைவேறுவது சாப்பிடாமலே இருந்து நினைச்சுக்குள்ள தன்னை பலகீனமாக்கி கொள்ளக்கூடாது. முஸ்லீம் ஆகிற அல்லது வேற ஏதோ காரணத்தினால, இப்ப அதன் காரணமா ஒரு பலகீனமாகி உட்கார்ந்து தொழுது அது சரி வராது. அது விஷயமா கூட சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ ஃபைன் அஜஸஃபி அஸ்னாயிஹா காத, அவர் தொழுகைக்கு இடையிலே அவருக்கு பலகீனம் ஏற்பட்டு விட்டால், இயலாமல் ஆகிவிட்டால், காத அவர் அமர்ந்து விடுவார். நின்று கொண்டு தொழுது கொண்டிருக்கிறார், திடீரென அவருக்கு இயலாமல் ஆகிடுச்சு, நிற்க முடியல, இப்போ அவர் உட்கார்ந்துருவார். ஓ எஜுபுல் இஸ்திம்ராரு ஃபில் ஃபாத்திஹதி, அப்படி உட்கார்ந்தா கூட ஃபாத்தியாவை தொடராக ஓதுவது வாஜிபாகும். இன் அஜஸஃபி அஸ்னாயிஹா, அவர் அந்த தொழுகைக்கு இடையில பலகீனமாகி விட்டாலும், தொழுகைக்கு இடையில் அவர் பலகீனமாகி விட்டாலும், நின்று கொண்டு தொழக்கூடியவர் உட்கார வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டாலும் அவர் என்ன செய்வார், ஃபாத்தியா ஓதுவதை தொடராக ஓதிக்கொண்டுதான் இருப்பார், பாதியிலே விட்டுற மாட்டார். ஒயின் ஹஃப காம, இப்போ அவர் இடையில என்ன செய்யறாரு, கொஞ்சம் அவருக்கு இலகுவாயிடுச்சு. அதாவது இப்போ அவர் பலகீனத்தினாலதான் உட்கார்ந்தாரு, இப்போ அது நீங்கிடுச்சு, இப்போ எந்திரிச்சு தொழக்கூடிய அளவுக்கு சக்தி வந்துருச்சு, நிற்பதின் மீது அவர் சக்தி பெற்று விட்டார். அதான் ஒயின் ஹஃப, அப்படி நிலை ஏற்பட்டு விட்டால் காம, அவர் எந்திரிச்சிருவார். சரி, எந்திரிக்கிற விஷயத்தை தான் விளக்கம் சொல்றாங்க. இவர் எந்திரிக்கும் பொழுது ஃபாத்தியா ஓதிட்டு இருந்தார், முடியலன்னு சொல்லி தான் உட்காராரு. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஃபாத்தியா ஓதிட்டு இருக்கும்போது திடீர்னு நல்லா ஆயிடுது, எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணிடுறாருன்னு சொன்னா இவர் எப்படி எந்திரிக்கணும், ஃபாத்தியா ஓதக்கூடாது, அப்படி நிறுத்திட்டே நினைச்சு எந்திரிச்சதுக்கு பிறகு ஃபாத்தியா ஓதிக்கொள்வார். ஃபாத்தியாவுக்கு இடையிலே அவர் ஆகிவிட்டால், அதாவது பலகீனமாயிட்டால் சொன்னா வஜபல் இம்சாக்கு, ஓதுவதை நிறுத்தி விடுவது வாஜிபாகும். யக்ரா காய்மன், எதுக்கு, நின்ற வண்ணமாக ஓதுவதற்காக வேண்டி. அப்ப அமர்ந்து கொண்டு ஓதிக்கொண்டிருந்தார், திடீர்னு தெளிவு கிடைச்சிச்சு, உடம்புல ஆரோக்கியம் கிடைச்சிச்சு, நிற்கக்கூடிய சக்தி வந்துருச்சுன்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு, இம்சாக், அவர் ஓதுரை நிறுத்துறது வாஜிபு. ஏன், லியக்ரா காய்மன், நின்ற வண்ணமாக ஓதுவதற்காக வேண்டி அவர் ஓதிக்கொண்டிருப்பதை நிறுத்தி வைப்பது வாஜிபாகும். சரி, ஃபைன் கராஃபி நுஹூலிஹி லம் யுஅத்தத் பிஹி, இப்போ எந்திரிக்கும் போதே ஓதிட்டே எந்திரிக்கிறார், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் இருந்து வரமா ஓதினார், திடீர்னு ஆரோக்கியம் ஆயிடுச்சு. இப்போ மாலிக் யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் எப்போ ஓதணும்னு சொன்னா அவர் எந்திரிச்சவனை தான் ஓதணும், எந்திரிக்கும் போதே ஓதிட்டே எந்திரிக்கக்கூடாது. ஏன், ஃபைன் கராஃபி நுஹூலிஹி லம் யுஅத்தத் பிஹி, அவர் எழுந்திருக்கும் போது ஃபைன் கரா ஓதினால் ஃபி நுஹூலிஹி,
அந்த இதுல இருந்து எந்திரிக்கும் போது அவர் எந்திரிக்கும் பொழுது அவர் எந்திரிக்கும் நேரத்திலே அவர் ஓதினால் லம் யுஅத்தத பிஹி, அது கணக்கில் சேர்த்து கொள்ளப்பட மாட்டாது. அப்ப அது ஃபாத்தியா ஓதுன மாதிரி கணக்குல சேராது. கணக்குல சேர்ந்தா ஃபாத்தியா ஓதுனா தொழுக கூடாம போயிடும். அதனால இந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப எந்திரிக்கும் போது என்ன செய்யணும்? ஓதிட்டு எந்திரிக்க கூடாது. நிறுத்திட்டு எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஓத ஆரம்பிச்சு. வைன் ஹஃப பாதல் ஃபாத்திஹதி, இது ஃபாத்தியாக்கு இடையில் நடந்தா சரி. வைன் ஹஃப பாதல் ஃபாத்திஹதி, ஃபாத்தியா ஓதி முடித்ததற்கு பின்பு அவருக்கு இலகு ஏற்படுது, அவரால முடியும் அப்படின்னு சொன்னா காம எந்திரிச்சிருவாரு. ஏன்னா ஃபாத்தியா ஓதி முடிச்சாச்சு. ஃபாத்தியா ஓதி முடிச்சாச்சு. இப்ப அடுத்து அவர் செய்ய வேண்டிய அமல் ருக்கு தான். அப்ப ஃபாத்தியா ஓதி முடிச்சாச்சு. ருக்குவுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாரு? அவர் என்ன செய்யணும்? ருக்குவுக்கு போறதுக்கு முன்னாடி அவருக்கு கொஞ்சம் ஃபாத்தியா ஓதி முடிச்ச பிறகு கொஞ்சம் அவர் தெம்பாயிட்டாருன்னா எந்திரிச்சிருவார். காமல் எற்காமல், அதுல எந்திரிச்சதுக்கு அதுல இருந்து ருக்கு செய்யறதுக்காக வேண்டி என்ன செய்வாரு? எந்திரிச்சுவாரு. அவு ஃபிர் ருக்குஇ, சரி ஃபாத்தியா ஓதி முடிச்சிட்டாரு, ருக்குவுக்கும் போயிட்டாரு, ருக்குவுக்கும் குனிஞ்சிட்டாரு. ஆனா கபில நீ நச்சினா அதுல ருக்குவில் தரிப்படுவதற்கு முன்பாக, ருக்குல ஒரு கொஞ்சம் அந்த தஸ்பீஹ் அளவுக்கு அதுல நினைச்சுவாங்க, அதுல இத்மினான் தரிப்படுவாங்க. அந்த தரிப்படுவதற்கு முன்பாக ருக்குவிலே அவருக்கு தெளிவு வந்து விட்டால், உடல் ஆரோக்கியம் கிடைத்து விட்டால், இருத்தஃபா ராக்கிஅன், ருக்கு செய்த வண்ணமாக உயர்ந்துருவார். அப்படி நேரா ருக்குக்கு தான் போவார். நேரா நிலைக்கு போனா தொழுகு பார்த்துறாரு. தசப பத்தலச், அவர் என்ன செஞ்சாரு? ருக்குக்கு போகாம நேரா எந்திரிச்சிட்டாருன்னு சொல்லி சொன்னா தொழுகை பாத்தில் ஆயிரும். ஏன்? அதுல ஜியாதத் ஏற்பட்டுருச்சு. ஒரு ருக்கு ஜியாதா இப்ப எந்திரிச்சிட்டாருன்னு சொன்னா, ஏற்கனவே ருக்கு செஞ்சுட்டு இருந்தாரு, இப்ப நிலைக்கு போயிட்டாரு, போயிட்டு ரெண்டாவது ருக்குக்கு தான் போவாரு. அப்ப 2 ருக்கு ஆயிரும். ஒரு ஜியாதத்து ருக்கு ஏற்படுது, ஒரு ருக்குடைய அதிகரிப்பு ஏற்படுது. அதனால பத்தல, தொழுகை பாத்தில் ஆகிவிடும். அப்ப என்ன செய்வார்? ருக்குல இருந்த வண்ணமா இதெல்லாம் உட்கார்ந்து தொழுதுட்டு இருக்காரு. அப்பதான் திடீர்னு அவருக்கு தெளிவு கிடைக்குது. அதுல ருக்குவுக்கு பின்னாடி துமனீனத்துக்கு முன்னாடி அவருக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் கிடைச்சுன்னு சொல்லி எந்திரிச்சிட்டாருன்னு சொன்னா, அவர் எந்திரிக்கிறது நேரம் ருக்குவுக்கு தான் வரணும், நேராயிடக்கூடாது. முதுகு தானே நேராக்கிட்டாருனாலே தொழுக பாத்துட்டாரு. அவு பாதஹா, பாதஹா அப்படிங்கிற லமீர் ஹா வந்து துமனீனத்துக்கு பக்கம் திரும்புது. அப்ப என்ன செய்யறாரு? ருக்குல இருந்து அவர் ருக்குவுக்கு முன்னாடி பாத்தியா ஓதுனதுக்கு பின்னாடி என்ன செஞ்சாரு? எந்திரிச்சாருன்னு சொன்னா, அவர் சரியாயிடுச்சுன்னு சொன்னா நிலைக்கு வந்து ருக்கு செய்வார். ரைட்டு. ருக்குல இருக்கும் பொழுது, ஆனா துமனீனத்துக்கு முன்னாடி அவருக்கு சரியாயிடுச்சுன்னு சொன்னா அவர் நினைச்சுவாரு, ருக்குவுக்கு தான் நேரா உயர்வார், நிலைக்கு வரமாட்டார். அவர் நேரம் ஆயிட்டாருன்னு சொன்னா தொழுக பாத்தில் ஆயிருன்னு சொன்னோம். அவு பாதஹா, ருக்கு முடிச்சிட்டாரு, துமனீனத்து முடிச்சிட்டாரு. அங்க ருக்கு முடிச்சாரு, துமனீனத்துக்கு முன்னாடினா நேரம் ருக்குவுக்கு வந்துருவாரு. இப்போ ருக்கு முடிச்சு பாதஹானா துமனீனத், இந்த துமனீனத்தை முடிச்சு விட்டாருன்னு சொல்லி சொன்னா யாத்ததில காயிமன், அவர் நிலைக்கு, அதாவது யாத்திதாலுக்காக வேண்டி நேரா வந்துருவார். யாத்திதாலுக்காக வேண்டி நேரா வந்துருவாரு. சும்ம யஸ்ஜுத், பிறகு என்ன செய்வாரு? அந்த நிலையிலிருந்து நேரா யாத்திதால இருந்து சஜிதாவுக்காக சென்று விடுவார். அவு ஃபி யாத்திதாலிஹி, அப்போ அவர் யாத்திதால இருக்கும் பொழுது சரியாட்டு. யாத்திதால உட்கார்ந்துட்டு யாத்திதால இருக்காரு, நிலைக்கு வரல. யாத்திதா உடம்பு சரியில்லாம தொழுது கொண்டு இருக்காரு, உட்கார்ந்து தொழுறாரு. அப்ப யாத்திதால், அதாவது உட்கார்ந்து இருக்கும் போது யாத்திதால நிலைக்கு வராரு. கபல துமனீனத்தி, யாத்திதால நிக்கிறார், துமனீனத்து முடியல, முடியறதுக்கு முன்னாடியே அவருக்கு சரியாயிடுச்சு, நல்லா கொஞ்சம் உடம்பு ராகத் ஆயிடுச்சுன்னா காம லியாத்ததுல நேரம் நினைச்சுவாரு, யாத்திதாலுக்காக வேண்டி நிலைக்கு வந்துருவார். சரி, நிற்பார். எதுக்காக? யாத்திதாலுக்காக வேண்டி. இது எப்போ? யாத்திதால இருக்கிறாரு, ஆனா வந்து என்னது, அவர் துமனீனத்து இன்னும் எடுக்கல, அதுக்கு முன்னாடியே உடம்பு ராகத் ஆயிடுச்சுன்னா நேரம் நினைச்சுவார், யாத்திதாலுக்காக வேண்டி நின்றுவார். சரி. அவு பாதஹா, அல்லது பாத துமனீனத்தி, யாத்திதால வந்தாரு, யாத்திதால் செஞ்சாரு, உட்கார்ந்த நிலையிலே யாத்திதாலையும் முடிச்சாரு, துமனீனத்தும் முடிச்சிட்டாருன்னு சொல்லி சொன்னா இப்போ அவருக்கு ராகத் ஆயிடுச்சுன்னா, இப்போ யாத்திதாலுடைய அந்த நிலையும் முடிஞ்சு, அது துமனீனத்தும் முடிஞ்சிடுச்சு. அப்ப அதனால அது முடிஞ்சுட்டா இனி அடுத்தவுடைய என்ன அமல்? அடுத்து சஜிதா செய்யறது தான் அவருடைய அமல். அப்ப என்ன செய்யணும்? அவரு நேரடியா சஜிதாக்கு போயிடுவார், நேரடியா சஜிதாக்கு போயிடுவார். சஜிதா செய்யற மாதிரி செஞ்சு எந்திரிச்சு தொழுவார், அது வேற விஷயம். சரி, இப்ப எந்திரிக்க தேவையா அப்படின்னா அவர் என்ன செய்வார்? பொதுவா ஒரு குன்னூத்துடைய நிலை வந்துச்சுன்னா, அவர் வந்து நல்லா அதே உடம்பு சரியில்லாம இருந்தாரு, ஃபஜ்ருடைய தொழுதுட்டு இருக்காருன்னு சொன்னா அவர் 2 ரக்காத்துல உட்கார்ந்த மாதிரியே குனூத் ஓதிட்டு போயிடுவாருன்னா உடம்பு முடியல. ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு? இவருக்கு இந்த கியாத்திதாலையும் முடிச்சு துமானினத்தையும் முடிஞ்சிட்டாரு. முடிச்ச பிறகு இப்ப நிலைக்கு என்ன செய்யணும்? அவரு வரணும். கியாத்திதாலும் முடிச்சாச்சு, துமானினத்து முடிச்சாச்சு, இப்போ ருக்கு சஜிதாக்கு போகணும். இப்போ குனூத்துடைய நிலை அவருக்கு ராகத் ஆயிடுச்சுன்னு சொன்னா இப்ப என்ன செய்வாரு? அவர் குனூத்துக்காக வேண்டி எந்திரிச்சு நின்று குனூத்து ஓதுவார். அப்ப அந்த நிலையில சரியானதுக்கு பிறகும் குனூத்தை உட்கார்ந்துட்டு ஓதுனால தொழுக பாத்துல ஆயிரும். அதனால நிலைக்கு வந்து அங்க வந்து குனூத்து ஓதிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வாரு? சஜிதா போவார். வலா யக்கூம் அப்படின்னா என்ன அர்த்தம்?
அங்க வந்து ஏத்திதால் முடிச்சு துமானினத்து இருந்த நிலையிலே முடிச்சிட்டாருன்னு சொன்னா, இப்போ அவருக்கு உடம்பு ராஹத் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, குனூத் ஓத வேண்டிய தேவையில்லை என்றால் வலா யக்கூம், அவர் எந்திரிக்க மாட்டார், சஜ்ஜா செஞ்சுட்டு அவருடைய தொழுகையை தொடருவார். அப்ப இதுதான் இங்க உள்ள சட்டங்கள் சொல்லப்படுது. அப்போ அசல்ல வந்து ருக்குவுடைய துமானினத், ஏத்திதாலுடைய துமானினத், இதெல்லாம் கவனிச்சுக்கணும். அப்போ உட்கார்ந்து தொழுகும் பொழுது அவருடைய நில பாத்தியா ஓதி முடிச்சதுக்கு பின்னாடி அவருக்கு சரியாயிடுச்சுன்னு சொன்னா எந்திரிச்சு நின்றுட்டு ருக்குவுக்கு போவார் ஒன்று. சரி, ருக்குவுக்கு போயிட்டாரு, ஆனா துமானின செய்யல, இப்போ அவருக்கு ராகத் ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்படியே எந்திரிச்சு ருக்குல போயிடுவார், நிலைக்கு போக மாட்டார். நிமிர்ந்துட்டாருன்னு சொன்னா தொழுக பாத்திலாரு. ஏன்? அங்க ஏற்கனவே ஒரு ருக்குல இருந்தா போனா ரெண்டாவது ருக்கு ஆயிரும், அதனால தொழுக பாத்திலாரு. சரி, ருக்குவுக்கு போயிட்டாரு, துமானினத்து முடிச்சிட்டாரு. இப்ப அடுத்து அவர் என்ன செய்யணும்? அசல்ல வந்து நின்று தொழக்கூடியது யாத்திதாலுக்கு போவார். இப்ப இவருக்கு ராகத் ஆயிடுச்சு. இப்ப இவர் என்ன செய்வாரு? நேரா யாத்திதாலுக்கு வந்துருவாரு. ஏத்திதால நின்றுட்டு அங்க இருந்து என்ன செய்வாரு? துமானினத்து முடிச்சுட்டு சஜிதா போயிடுவார். சரி, அதாவது இது ஏத்திதாலுக்கும் துமானினத்தும், இது வந்து ருக்குவும் துமானினத்தும் முடிஞ்சதுக்கு பிறகு வந்துச்சுன்னா ஏத்திதாலுக்கு போயிட்டு சஜிதாக்கு போவார். சரி, இப்ப ஏத்திதால்ல இது வரைக்கும் அவருக்கு சரியாகல, ஏத்திதால்ல தான் சரியாகுது, ஆனா துமானினத்துக்கு முன்னாடி ஆச்சுன்னு சொன்னா இவர் நேரம் நினைச்சுவார், நிலைக்கு வருவாரு. அங்க ஏத்திதாலுக்கு வந்துட்டு நினைச்சுவார், அங்க வந்து நிலைக்கு ஏத்திதாலுக்கு வந்து அங்க நிற்பாரு. நாங்க துமானினத்து இருக்குல்ல, அதனால அங்க முடிப்பாரு. சரி, இப்ப யாத்திதாலும் வந்துட்டாரு, துமானியத்தும் முடிஞ்சிட்டு உட்கார்ந்த நிலையிலே அதுவும் முடிச்சுட்டு, அது வரைக்கும் ராகத்தாகாத உடம்பு துமானினத்து முடிச்ச பிறகு, யாத்திதாலுடைய துமானினத்து முடிச்ச பிறகு சரியாச்சுன்னு சொன்னா அவர் குனூத் ஓத வேண்டிய தேவை இருந்தா எந்திரிச்சு போய் குனூத் ஓதிட்டு சஜிதாக்கு போவார். குனூத் ஓத வேண்டிய தேவை இல்லைன்னு சொல்லி சொன்னா அவர் அப்படியே என்ன செஞ்சிருவாரு? நிலைய நிலைக்கு வரமாட்டாரு, அங்கேயே என்ன செஞ்சிருவாரு? சஜிதாக்கு போயிடுவார். இதுதான் இதனுடைய சட்டங்களா இருக்குது. அப்ப இந்த விஷயங்களை நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். எந்தெந்த தொழுகைகளை எந்தெந்த நிலையில எப்படி செய்யணுங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தோம். அப்ப இது மிக முக்கியமான மசாயிலாக இருக்கு, நோயாளியுடைய சட்டங்கள். அதனால் நம்ம என்ன செய்யறது? மிகவும் கண்ணும் கருத்துமாக இதை அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிறருக்கும் இதை சரியான முறையில் எத்தி வைக்க வேண்டும். அல்லாஹு தாலா நாம் படிக்கக்கூடிய இந்த விஷயங்களை புரியக்கூடிய பாக்கியத்தையும், இதை விளங்கக்கூடிய பாக்கியத்தையும், பிறருக்கு விளக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்து நம்முடைய அமல்கள் அனைத்தும் அல்லாவிற்கு பொருத்தமான நிலையிலே அவன் பொருந்தி கொள்ளக்கூடிய அமலாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.